வணக்கம். பேஷண்ட் கிளினிக்குக்கு வந்திருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரூட் கெனால் ஏற்கனவே பண்ணியிருந்தேன் டாக்டர். ரூட் கெனால் பண்ணி க்ரௌன் போட்டிருந்தேன். திடீர்னு அந்த இடத்துலேருந்து வலி வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் போய் அந்த க்ரௌன் தான் ப்ராப்ளம்னு நினச்சி க்ரௌனை எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அட்வைஸ் பண்ணுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தார். டிப்பிக்கலாக இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு எக்ஸ்ரே எடுத்து செக் பண்ணுவோம். எக்ஸ்ரே எடுத்து யூஸ்வலாக ஓபிஜி ஆர்த்தோபேண்டமோகிராம் டிஜிட்டலாக எடுப்போம். அதில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் யூஸ்வலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் பேஷண்ட்டை காமிச்சு. ஸோ பர்டிகுலர் எக்ஸாம்பிள் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டுருக்கோம். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டோட எக்ஸ்ரே. அவருக்கு வந்து கீழ்த்தாடையில் முதல் கடவா பல், ஃபஸ்ட் மோலார்னு பேர். இதுதான் அந்த பர்டிகுலர் பல். இதுனா அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பல் இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் கெனால் பண்ணியிருக்குது. ரூட் கெனால் பண்ணியிருக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, அந்த பல் உள்ளுக்குள்ளே இது மாதிரி அந்த ஒயிட் கலர் ஃபில்லிங் இருக்குது. இப்போ வேரில் வந்து எம்டியாக இல்லாமல் ஃபில்லிங் இருக்குன்னா ரூட் கெனால் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பர்டிகுலர் பல்லில் தான் அவருக்கு வலி வந்திருந்தது, க்ரௌனும் கைண்டு வந்திருந்தது. ஸோ கிளினிக்கலாக பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இந்த பற்கள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது, கலரே மாறி இருந்தது, கருப்பு கலராக இருந்தது, டேமேஜ் ஆகிட்டு புதுசாக சொத்தையும் வந்திருந்தது. ஸோ புது சொத்தை இருக்கிறது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இந்த பற்களில் இந்த மேலே இருக்குது டெம்பரரி ஃபில்லிங், இந்த ஃபில்லிங்க்கு அடியில் பிளாக் கலராக இருக்குது. ஸோ அப்படின்னா அந்த ஃபில்லிங்க்கு அடியில் புதுசாக டிகே வந்து பற்கள் மேலும் பாதிப்படைஞ்சிருச்சு. ஸோ பற்களோட அந்த க்ரௌன் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பற்களோட வேர் இருக்கு இல்லையா, இந்த வேர் நம்ம பார்த்தோம்னா, இந்த வேரை வந்து நம்ம போனுக்குள்ளே நம்ம செக் பண்ணும்போது இந்த போனுக்கு அடியில் பெருசாக இன்ஃபெக்ஷன் இருக்குது. அப்படின்னா என்ன, வேர் வந்து எலும்புக்குள்ளே, அதாவது பற்களில் மட்டும் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் அந்த இன்ஃபெக்ஷன் போன்லேயும் அதிகமாக வந்துருச்சு. ஸோ டூத் ஸ்ட்ரக்சரும் டேமேஜ் ஆகிருக்கு, ரூட் கெனாலும் காம்ப்ரமைஸ்டாக இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்புலையும் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம யூஸ்வலாக வந்து உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து என்ன, ரீரூட் கெனால் பண்ணுறது, ரீரூட் கெனால் பண்ணலாமா, ஆர் க்ரௌன் மட்டும் சேஞ்ச் பண்ணலாமா, இந்த ஆப்ஷன்லாம் வந்து நமக்கு சூட்டபிளாக இருக்காது. ஏன் சூட்டபிளாக இருக்காது? ஸோ க்ரௌன் ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா க்ரௌன் போடலாம், ஆர் வேரில் இன்ஃபெக்ஷன் மட்டும் இருக்குது அப்படின்னா ரீரூட் கெனால் பண்ணலாம், ஆர் காம்பினேஷன் ஆஃப் ப்ராப்ளம் இதில் இருக்குது இல்லையா. ஸோ புதுசாக டிகே இருக்குது, டூத்தும் பிரேக் ஆகிருக்கு, ரூட் கெனாலும் சரியாக இல்லை, போன்லேயும் இன்ஃபெக்ஷன் நிறையா இருக்குது. ஸோ காம்பினேஷன் இஷ்யூ இருக்கும்போது இந்த பற்களை நம்ம எடுத்துட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக செயற்கை பல்லு பொறுத்துற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பக்கத்து பல்லை நம்ம டச்சே பண்ணல, பக்கத்து பல்லு நல்லா இருக்குது. ஸோ பக்கத்து பல்லு நல்லா இருக்கும்போது பிரிட்ஜ் போடாமல் டென்டல் இம்ப்ளான்ட் போட்டு இந்த பற்களை ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிம்பிள் ட்ரீட்மெண்ட். என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக வந்து இது மாதிரி டென்டல் இம்ப்ளான்ட் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா சிடி ஸ்கேன் எடுத்துப்போம், சிபிசிடி ஸ்கேன் எடுத்துப்போம். அதில் தான் வந்து போனோட தன்மை எப்படி இருக்குது, நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, இன்ஃபெக்ஷன் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்குது எல்லாமே கண்டுபிடிச்சிருவோம் சிடி ஸ்கேனில். அது மட்டும் இல்லாமல் வேர்ச்சுவலாக, அதாவது நம்ம பேஷண்ட்டுக்கு முன்னாடியே பார்க்குறதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர்லேயே டென்டல் இம்ப்ளான்ட் போட்டு இம்ப்ளான்ட் போட முடியுமா என்னென்னு செக் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு ஆன் த டே ஆஃப் த ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு பற்களை எடுப்போம். பற்களை வந்து ஏட்ரோமேட்டிக் எக்ஸ்ட்ராக்ஷன்னு பேர். இது மாதிரி பீசோ சர்ஜரி மூலமாக பல்லை எடுக்கும்போது ரொம்ப வலி இருக்காது, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரெக்கவரியும் பெட்டராக இருக்கும். போனை எவ்வளோ ப்ரிசர்வ் பண்ண முடியுமோ ப்ரிசர்வ் பண்ணி எடுப்போம் பீசோ எலக்ட்ரிக் சர்ஜரி மூலமாக. அது மாதிரி பற்களை எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷனை க்ளீன் பண்ணுறது. அந்த இன்ஃபெக்ஷனை க்ளீன் பண்ணுறது செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பில் இன்ஃபெக்ஷனை க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். திருப்பி எக்ஸ்ரே எடுத்து செக் பண்ணுவோம். டியூரிங் சர்ஜரியே எக்ஸ்ரே எடுத்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஐடியலாக இருந்தது, சூட்டபுளாக இருந்ததுன்னா பற்கள் என்றைக்கு எடுத்து இன்ஃபெக்ஷன் என்றைக்கு கிளியர் பண்ணோமோ அதே நாளில் டென்டல் இம்ப்ளான்ட்டும் பொருத்தப்பட்டு அது உள்ளுக்குள்ளே மீதமுள்ள இடத்துக்கு வந்து போன் கிராஃப்டிங்கும் செஞ்சு சர்ஜரி ஒரே நாளில், அதாவது பற்களை எடுத்து இன்ஃபெக்ஷனை க்ளீன் பண்ணி டென்டல் இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணி அதுக்கு மேலே போன் கிராஃப்டிங்கும் ஒரே செட்டிங்கில் பண்ணிவிடுவோம். நிறைய பேருக்கு வந்து யூஸ்வலாக என்ன சந்தேகம், நான் டென்டல் இம்ப்ளான்ட் ஒரே நாளில் பண்ணிவிடுவோன்னு என்ன கேட்பாங்க, நீங்கள் டென்டல் இம்ப்ளான்ட் ஒரே நாளில் பண்ணிட்டீங்க டாக்டர், எனக்கு அப்படின்னா கேப்பு கொடுக்க மாட்டீங்களா ஒரே நாள்லன்னு கேட்பாங்க. ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கும் கேப்புக்கும் வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்கணும். டென்டல் இம்ப்ளான்ட்னா என்ன, டென்டல் இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து வேருக்கு ஈக்குவலண்ட். அப்படின்னா என்ன,
எலும்புக்குள்ளே பொருத்தக்கூடிய பொசிஷன் தான் டென்டல் இம்ப்ளான்ட். ஸோ போனுக்குள்ளே இருக்கிற பகுதிக்கு பேர் தான் இம்ப்ளான்ட். அந்த இம்ப்ளான்ட்டை மட்டும்தான் பொருத்துமே தவிர இம்ப்ளான்ட்டுக்கு மேலே இருக்கிற க்ரௌன் டிப்பிக்கலாக வந்து 4 months வெயிட் பண்ணி 3 to 4 months வெயிட் பண்ண அப்புறம் தான் க்ரௌன் கிடைக்கும். இம்ப்ளான்ட் மட்டும் பொருத்திட்டு இம்ப்ளான்ட்டுக்கு மேலே உள்ள க்ரௌன் வந்து 4 மாதம் கழிச்சு தான் கிடைக்குமே தவிர உடனே கிடைக்காது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, சர்ஜரி பண்ணும்போது பல்ல எடுத்துகிட்டு பீசோ எலக்ட்ரிக் சர்ஜரி பண்ணிவிட்டு போன் இன்ஃபெக்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு எலும்பை செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது இந்த எலும்பு வந்து ஹெல்த்தியாக இல்லை, இம்ப்ளான்ட் உடனே பொருத்த முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, போன் கிராஃப்டிங் மட்டும் பண்ணிவிட்டு போன் இம்ப்ளான்ட் பண்ண மாட்டோம். போன் கிராஃப்டிங் மட்டும் பண்ணிவிட்டு அந்த கிராஃப்டிங் பண்ண எலும்பு ஃபுல்லாக ஹீல் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். கிராஃப்டிங் பண்ண எலும்பு வந்து ஃபுல்லாக ஹீல் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணதுக்கப்புறம் 4 months கழித்து திருப்பி சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நல்லா போன் ஹீல் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பொருத்தி அந்த இம்ப்ளான்ட் ஹீல் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே க்ரௌன் பொருத்துவோம். ஸோ இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு போன் கிராஃப்ட் பண்ணி டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணணும். ஃபேவரபுளாக இருந்ததுன்னா அதே நேரத்தில் இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டு 3 months கழிச்சு க்ரௌன் கொடுக்குறது, இல்லைன்னா கிராஃப்டிங் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணி அப்புறம் க்ரௌன் கொடுக்குறது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது குவெஸ்சன்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவசியம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பால்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.